வாட் அ மேட்ச்! ஒரு ரன்னு வித்தியாசத்துல ஜிடி ஜெயிக்குது. டெல்லிய பார்த்தா பாவமா இருக்கு. போன சீசனு ஃபேண்டாஸ்டிக்கா ஆரம்பிச்சாங்க. மும்பை கொட்டி உட்கார வச்சாங்க. ஃபைனலா பிளே ஆஃப்க்கே வர முடியாத நிலைமை வந்து ஆச்சு. இந்த டைம் செம்மையா தொடங்குனாங்க. ஆல்மோஸ்ட் டெல்லி ஜெயிச்ச மாரி தான் இருந்துச்சு. அதாவது மில்லர் எங்க பின்னாடி விட்டீங்க. எங்கேயாச்சும் பட்டு போயிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஜிடி வேற மாரி பண்ணிட்டாங்க. செம்ம ஃபார்ம்ல இன்னைக்கு பிரின்ஸ் ஃபார்ம் கொண்டாப்ல, வேர்ல்டு கப்ல ஃபார்ம்ல இல்லாத ஜாஸ் பட்லர் ஃபார்ம் கொண்டாரு. வேற மாரி நாக் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200க்கு மேல வந்து செட் பண்ணிட்டாங்க. T20ல உங்களுக்கே தெரியும். எதுவுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம த்ரில்லர் மேட்ச். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷியாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது ஜிடி வந்து இந்த சீசன் அவ்வளோதான் போல இருக்கு. ஏன்னா பவுலிங் வந்து சிராஜ் போடுறாப்ல, ரபாடா அப்படி இருந்தாலுமே ரஷீத் கான் வந்து கன்டெயின் பண்றாரு. இருந்தாலுமே ஏதோ மாரியாவே இருக்குல்ல. என்னடா பேட்டிங் அந்த அளவு அமைய மாட்டேங்குது. இவங்கலாம் இந்த கேகேஆர், சென்னை, அதுக்கப்புறம் மும்பை இவங்களோட லிஸ்ட்ல வந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த டீம் அதாவது டெல்லியா இருக்கட்டும், ஜிடியா இருக்கட்டும், இவங்கள்ட்ட பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிஎஸ்கே வந்து கத்துக்கணும். நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்க அப்படின்னு நீங்களே இத அக்ரி பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாருங்க. நான் ஃபுல்லாவே சொல்றேன். என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ ஜெயிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து பவுல் பண்ணாங்க. ஆனா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா சாய் போன சீசன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சூரியகுமாருக்கும் அவருக்கும் நெக் டூ நெக் போச்சு. அவ்ளோ செம்மையா பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியில போன சீசன் வந்து செம்மையா ஆடுனாரு. அதனால தான் வந்து டெஸ்ட்ல எல்லாம் கூட அவர் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 12 ரன்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கில்லு ஒரு சைடு வந்து ரொம்ப 12 பாலுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஆனா வந்து ஒரு சைடு ஜாஸ் பட்லர் 6, 4 விட்டு பிரிச்சு எடுத்து செம்ம அரை சதம் வந்து போட்டாரு. ஒரு கட்டத்துல அவர் அவுட் ஆன பிறகுதான் வந்து கில்லு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து ஆட ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 5 6 4 4ஓட வந்து பாத்தீங்கன்னா 70 ரன் வந்து கில்லு வந்து தேத்தி கொடுத்தாரு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அவரால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா எஃபர்ட்ட போட்டு ஒரு அரை சதம் வந்து அடிச்சிருந்தாரு. அப்புறம் பிலிப்ஸ் அவரால ஏதோ அங்க இங்கேயும் தேத்திக்கிட்டு இருந்தாரு. கீழே விழுந்தாரு. ஏதோ பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 14 ரன் தேத்தி கொடுத்தாரு. ஓவராலா பார்க்கும்போது 20 ஓவருக்கு முடிவுல 210 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஓரளவு ஃபைட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ஃபைட் பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கில்லு வந்து இருந்தாரு. சரி செகண்ட் ஹாஃப் என்ன இவர் இருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மா கேஎல் ராகுல் எடுத்தோனே அவுட் ஆயிருவாப்ல. ஏன்னா அவர் ஃபார்ம்ல இல்ல. 2 மேட்சா அப்படிதான் இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிசாங்கா அவருமே ஃபார்ம்ல இல்லாம இருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து சரியா அமையாம இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா சமர் ரிஸ்வீர் மட்டும் தான் அடிப்பாரு. ஏன்னா இப்ப ஆரஞ்ச் கேப் இன்னைக்கு அவர் வாங்கிருவாரு அப்படின்ற மாரி தான் நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததே இன்னைக்கு வேற. கேஎல் வந்து ஓப்பனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் அடிபட்டுச்சு. கையெல்லாம் ஊதிக்கிட்டு இருந்தாப்ல. என்னடா இன்ஜுரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். "எருங்க பாய்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேஎல் ராகுல் விட்டு தலைய விட்டு பிரி பிரின்னு பிரிச்சுட்டான். கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 போட்டிருப்பாளு. ரொம்ப நாள் ஆச்சுல ஆடி. இன்னைக்கு ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11 4 4 மட்டுமே அடிச்சுக்கிட்டே இருக்க மாரி இருந்துச்சு எனக்கு. என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கானே தலைவன் அப்படின்ற மாரி 6 4 தான் அடிச்சாரு. 4 மட்டும் தலைவன் வந்து உரி உரின்னு உரிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிசாங்காவும் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 41 ரன்கள் வந்து தேத்தி குடுத்தாங்க. இவங்கள ஆல்மோஸ்ட் ஓரளவு நெருக்கு வாட்டுல வந்து முடிச்சுட்டாங்க. அப்புறமேட்டு நிதிஷ் ராணா அவரை எதுக்கு ட்ரேட் பண்ணி இங்க ராஜஸ்தான்ல இருந்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. நல்ல வேளைக்கு ஸ்டெப்ஸ் எதுவும் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அவங்களுக்கு போன டானோன் ஃபெரராவும் அங்க ஒண்ணும் பண்ணல. நிஷா இங்க வந்த நிதிஷ் ராணாவும் பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ணல. எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்ல. அவங்க ஃபார்ம் இல்ல. அதுதான் உண்மை. அவர் வந்து 5 ரன்னுக்கு வந்து அவுட்டு. அப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாரும் இது பண்ணனால சிஎஸ்கே ஃபேன்லாம் என்னடா எங்க டீம்ல இருந்து அடிக்கல. உனக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சு. அங்கிட்டு போன உரிக்கிறியேடா அப்படின்ற மாரி வாய்ப்பு கிடைக்க இன்னைக்கு கிடைச்சிச்சு நல்லா. பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரஷீத் கான் உண்மையிலேயே சொல்லப்போனா சூப்பரா போட்டாரு. ஒரு கட்டத்துல முடிச்சு விட்டுருவாரு அப்படின்ற அளவுலாம் இருந்துச்சு. அப்புறம் டேவிட் மில்லர் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தலைவன் நான் பார்க்குறேன். இந்த மாரி ஆடி ஐபிஎல்ல இன்டர்நேஷனல்ல சொல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு மாரி நாக் ஆடுற மாரி இருந்துச்சு. எனக்கெல்லாம் அவரு என்ன சொல்றது, ரொம்ப இப்ப ஜிடில விளையாண்டுருக்காரு. ராஜஸ்தான், பஞ்சாப் இந்த மாரி ராஜஸ்தானும் சொல்ல பஞ்சாப்ல நெறைய டீம்ல விளையாண்டுருக்காரு. ஒரு அதிரடி பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து முன்னாடி எல்லாம் நம்ம ஓஜில தான் சொல்லுவோம். ஆனா தலைவன் இன்னைக்கு விட்டு உரி உரின்னு உரிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. 3 6 3 4ஓட ஒரு கட்டத்துல வந்து இவர் முடிச்சு குடுத்துட்டு போயிருவான்டா தம்பி அப்படின்ற மாரி இருந்துச்சு. அவர் நிக்கிறாரு அடுத்தடுத்து விக்கெட் ஸ்டெப்ஸ் விக்கெட்டு, ரிப்ராஜ் லிங்கம் விக்கெட்டு,
குல்தீப் யாதவ் விக்கெட், இந்த மாதிரி வந்து விக்கெட்டுகள் நடந்துகிட்டே இருந்தாலுமே ஒரு சைடு ஸ்டாண்டிங்கா நின்னுட்டு இருந்தாரு. கடைசி பால் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கடைசி பால் ஒரு பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். தட்டி விட்டுருக்கலாம். இல்ல ஏதோ நடந்திருக்கலாம். ஆனா பேட் லக் பாருங்க. பின்னாடி பால் இப்படி சுத்துறாரு, ஏதோ பின்னாடி போகுது. அடிச்சு விட்டாய்ங்க. ரன் அவுட் ஆகுது. குல்தீப் வந்து ரன் அவுட் ஆயிட்டாப்ல. 1 ரன் வித்தியாசத்துல ஜிடி வந்து செம்ம வெற்றிய வந்து முதல் வெற்றிய வந்து பதிவு பண்ணிட்டாங்க. மும்பை 8வது பொசிஷனுக்கு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப டெல்லி வந்து 4த் பொசிஷன் அதே பொசிஷன்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து சிராஜ் அரை சதம் வந்து போட்டாரு. 1 விக்கெட் கிடைச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அசோக் சர்மா அவர் ஒரு 45 ரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்திருந்தாரு. ரஷித் கானும் பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டாங்க. ஆனா பிரசித் கிருஷ்ணாவும் பாத்தீங்கன்னா ஓவர் கிழிஞ்சிருச்சு. ரஷித் கான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 17 ரன் தான் விட்டு கொடுத்தாரு. 4 ஓவருக்கு 3 விக்கெட் சூப்பரா எடுத்தாரு. அவர் மட்டும் தான் நல்லா போட்டார். மற்றபடி பிரசித் விக்கெட் எடுத்தாலுமே 50 ரன் பக்கம் வந்து விட்டு கொடுத்தாரு. இதன் மூலியமாக ஜிடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல நாங்க இன்னும் அலைவா இருக்கோம். நான் நினைச்சேன் இவங்க டெல்லி மத்த டீம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆர்சிபி எல்லாம் பஞ்சாப் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கோட்டி கருப்பட்டி மாதிரி கடைசியில வந்து சிஎஸ்கே, ஜிடி, கேகேஆர், எல்எஸ்ஜி, சன்ரைசர்ஸ் பேட்டிங்ல தான் பவுலிங் இல்ல. இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரியில போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஜிடியை பார்த்தா இல்ல. நாங்க ஃபார்முக்கு வரோம், அடிக்கிறோம். போன தடவை வந்து பிளே ஆஃப் வரைக்கும் வந்தோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் வந்திருந்தாங்க. மும்பையோட ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேபி வந்து குவாலிஃபை 2 போயிட்டு ஏதோ கூட மேஜிக் கூட நடந்திருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வெளியில போயிருந்தாங்க. இப்ப பார்க்கும்போது டீம் வந்து பிரின்ஸ் வந்து ஃபார்ம் கொண்டாரு, ஜாஸ் பட்லர் ஃபார்ம் கொண்டாரு. அந்த மாதிரி டீம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா சூப்பரா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. சாய் அப்புறமேட்டு கில்லு, ஜாஸ் பட்லர் இவங்களோட ஃபார்ம் தொடர்ந்துச்சு போன வருஷம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா போன வருஷம் இவங்க 3 பேர் மட்டும் தான் அதிக ரன்கள் அடிச்சாங்க. இவங்க மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டீம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் ஏன் சிஎஸ்கே இவங்கள்ட்ட பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இவங்களை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கேல வந்து அனுபவம் வாய்ந்த வீரர்கள் தான் வந்து நான் இவரை சொல்லுவேன். சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜா இருக்கட்டும் 2 பேர். சஞ்சு சார் நல்ல ஒரு அனுபவம். ஓப்பனிங்ல இப்படி நின்னாங்க பாத்தீங்களா? அப்புறம் 1 டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கேரி ஓவர் பண்ணாரு. அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப ஷாருக் கான்கா இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கான்கா இருக்கட்டும், சிவம் துபேக்கா இருக்கட்டும், ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அது அங்க நடக்க மாட்டேங்குது. கொலாப்ஸ் ஆகுது. இப்போ மும்பை ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரியான் ரிக்கிலும், ரோஹித் சர்மாவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் அடுத்து வர அவங்க 2 பேரும் வந்து இருக்காங்களா? இல்ல நம்ம எதுவும் சும்மா எதுவும் நம்ம எடுத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியாத சூரியகுமாரும், திலக் வர்மா ஃபார்ம்ல இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. வந்து நமன்தீரா இருக்கட்டும், செஃபன் ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருந்தாலுமே கூட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஆகுது. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு சில டீம்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா போறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க போனாங்கன்னா மட்டும்தான் சிஎஸ்கேவா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும் இந்த சீசன்ல அலைவா அவங்களால வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லைன்னா கன்ஃபார்மே சொல்லிடலாம். பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏதாச்சும் ஒரு டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சென்னை, மும்பை இதுக்கெல்லாம் வந்து 5 கப் நாங்க அடிச்சோம் அடுக்கோம்னு சொல்லிட்டு பிரச்சனை வேணா எல்லாத்துலயும் ஆர்சிபி ஃபேன்ஸ் மற்ற ஃபேன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கலாம் ஒழிய போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.